சித்தர் போற்றி, சிவம் போற்றி, எல்லாம் வல்ல வாழைத்தாயே போற்றி. நீங்களும் உங்களை சார்ந்துள்ள அன்பர்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல அன்னை காமாட்சியின் பொற்பாதங்களை வணங்கி பிரார்த்திக்கிறேன். ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. அதிலே ஒரு வித்தியாசமான தலைப்பில் இன்று உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த பிரம்மரிஷி ஜோதிடம் மையம் பல புதிர் நிறைந்த விஷயங்களை ஜோதிடத்தில் எடுத்துக்காட்டி கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு யோசி மாற்றி யோசி. என்ன யோசி மாற்றி யோசி? அப்படி என்றால், ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் ஏற்கனவே இதில் நன்கு தேர்ச்சி பெற்று தொழிலாக செயலாற்றி கொண்டிருக்கூடிய நபர்களுக்கும் இந்த பகுதி ஒரு புதிதான வித்தியாசமானதாக இருக்கும். சரி, இது எதை பற்றியது? நமது ஜோதிட அறிவை மேம்படுத்தக்கூடிய பகுதி இந்த யோசி மாற்றி யோசி. இதை பற்றி நாம் பார்ப்போம். ஒரு வாடிக்கையாளர் நம்மிடம் வந்து ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்கிறார். இந்த ஜாதகம் சரியானதா என்று நாம் இன்றைய தினம் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்து அதனை செக் செய்த பின்னர் பலன் உரைப்பது வழக்கம். ஆனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தில் பிறந்த தேதி இல்லை, பிறந்த ஊர் இல்லை, யார் என்ற நபர் என்றும் கூட தெரியாது. இதுபோல ஒரு சூழலில் நாம் எப்படி கண்டறிவது என்பதற்கான பயிற்சி தான் இந்த புதிர்போட். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது எப்படி என்றால், நீங்கள் கற்ற அறிவை கொண்டு இந்த ஜாதகத்தில் என்ன பிறந்த தேதி, மாதம், வருடம் இவைகளை கொண்டு இந்த ஜாதகத்துக்குரிய நபர் யார் என்பதை கண்டறிவதுதான் சுவாரஸ்யமே இருக்கிறது. எப்படி என்று பார்க்கிறீர்களா? எப்படி முதலில் விடையை கண்டுபிடிப்பது, இந்த புதிருக்கான விடை என்ன என்பதற்கான குறிப்புகளை நான் கொடுக்கிறேன். அதன்படி நீங்கள் கவனமாக ஒவ்வொன்றை பார்த்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஜாதகம் யாருடையது என்று உங்களால் கண்டறிந்து கொள்ள முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதோடு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு வெற்றியை அடைந்து விட்டோம் என்ற மனோதிடம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, இங்கே ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த உதாரண ஜாதகத்தை நாம் பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் லக்னம் கடகம், லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே போல ராசி என்று சொல்லும்போது சந்திரன் அமர்ந்த வீடு ராசி, அது கும்பமனை. ராசி அதிபதி சனி பகவான், அவர் ராசிக்கு 12இல் மகரமனையில் அமர்ந்திருக்கிறார். இப்போது நாம் கிரகங்களுடைய அமைவை பார்ப்போம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சிம்மத்தில் சுக்கிரன், 3ஆம் வீடான கன்னியில் ராகு, செவ்வாய், மாந்தி. அதற்கடுத்ததாக லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான், 8ஆம் வீட்டில் சந்திரன், 9ஆம் வீட்டில் குரு, கேது, 12ஆம் வீட்டில் சூரியன், புதன். இதுதான் கிரக அடைவுகள். இப்போது இந்த ஜாதகம் யாருடையது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நமக்கு துணை செய்வது என்னவென்றால், இது பிறந்த தேதியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி? சூரியன் என்ற நிலையை கொண்டு தமிழ் மாதத்தை நாம் அறிய முடியும். இங்கே சூரியன் மிதுனத்தில் இருக்கிறார். ஆகவே இது ஆனி மாதத்தில் பிறந்த ஒரு ஜாதகர்
என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் சூரியனிலிருந்து 7 வீட்டுக்குள் சந்திரன் அமைந்தால் அது வளர்பிறை என்றும், 7 வீட்டை தாண்டிவிட்டால் அது தேய்பிறை காலமாக அமைந்துவிடும். அப்படி பார்க்கும்போது அந்த மாதத்தில் சூரியனிலிருந்து பார்க்கும்போது தேய்பிறையாக செல்கிறது. சரி, என்ன தேதி என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால், ஆங்கில மாதம் எப்போதுமே தமிழ் மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு தமிழ் மாதம் துவங்கும். ஒவ்வொரு மாதத்திலும் 15ஆம் தேதியில் ஆங்கில மாதத்தில் துவங்கினால் அடுத்த மாதத்தில் 14ஆம் தேதி வரை தமிழ் மாதங்கள் இருக்கும். அந்த வகையிலே பார்க்கும்போது இங்கே ஒரு ராசியை சூரியன் கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளும். அதேபோல் சந்திரன் ஒரு ராசியை 2.5 நாள் என்ற கணக்கிலே கடக்கும். இப்படி 12 ராசிகளை கடந்து வர ஒரு மாதம் என்ற கணக்கை எடுத்துக்கொள்ளும். இப்போது நாம் பார்த்தால் இங்கே 15 நாட்கள் என்றபோது சூரியனிலிருந்து சந்திரன் கிட்டத்தட்ட 15 நாட்களை 7ஆம் வீடு வரை வந்துவிடும். அதற்கு பின்னர் என்று பார்த்தால் இவர் 5 தினங்கள் கடந்து 5ஆவது தினத்தில் சென்று கொண்டு இருப்பார் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி பார்த்தால் இந்த ஜாதகர் இந்த தினத்தில் பிறந்தார் என்பதை ஒரு தோராயமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று பார்த்தால், இங்கே உங்களுக்கு சூரியன் என்ற பாகை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாகையிலிருந்து எத்தனையாவது தினத்தை அந்த மாதத்தில் கடந்து வந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதோ இங்கே 28.53, கிட்டத்தட்ட 29 பாகை கடந்து விட்டது. அப்படி பார்த்தால் அந்த மாதத்தில் 29 நாட்கள் கடந்து இருக்கின்றன என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனி மாதத்தில் 28 நாட்கள் கடந்து விட்டது. 29வது நாளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்தது பிறந்த நேரம் என்பது லக்னத்தை நாம் கணக்கீடு செய்கிறோம். அப்படி பார்த்தால் இங்கே சூரியனிலிருந்து லக்னம் எத்தனையாவது வீட்டில் அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்து அந்த நேரத்தை நாம் ஓரளவு கணித்துவிட முடியும். சரி, இங்கே சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது. லக்னம் ஒரு ராசியை கடக்க 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். அப்படியானால் இந்த ஜாதகர் காலையில் உதயம் 6 மணி என்று வைத்து கொண்டால் 6 மணியிலிருந்து 8 மணி வரை என்று பார்த்தால் சூரிய உதயத்திலிருந்து லக்னம் 8 மணி வரை மிதுனத்திலும், அதற்கு அடுத்ததாக கடகத்தில் 8 மணிக்கு மேல் 10 மணி வரை சஞ்சரிக்கும். இப்படி பார்க்கும்போது 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக, காரணம் இங்கே பாகை 14 பாகை லக்னம் அமைந்திருக்கிறது. ஆக அந்த 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக, மீறி போனால் ஒரு 5-10 நிமிடங்கள் தள்ளி போகும். இந்த 9-9:15க்குள்ளாக இந்த ஜாதகர் ஜனித்திருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, அதற்கு அடுத்ததாக இப்போது மாதத்தை தெரிந்து கொண்டோம், நாளை ஓரளவு எடுத்துக்கொண்டோம். இப்போது பார்த்தால் என்றால் ஆனி மாதத்தின் கடைசி நாள் அப்படின்றால், இது ஆனி மாதம் என்று சொல்லும்போது நமக்கு ஜூலை மாதத்தை கணக்கிடும் சொல்லும். அப்போ ஜூலை மாதத்தின் மையப்பகுதியிலே 14-15 தேதியில் இந்த ஜாதகர் பிறந்திருப்பார் என்று நாம் யூகிக்கலாம். ஆக இப்போது நாள் தெரிந்துவிட்டது, நேரம் தெரிந்துவிட்டது. இனி வருடம்தான் நமக்கு தேவை. வருடத்தை எப்படி நாம் கண்டறிவது என்றால், சனி இருக்கக்கூடிய நிலையை கொண்டும் குரு அமைந்த நிலையை கொண்டும் எந்த ராசி கட்டத்தில் இவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்
அதை வைத்து நாம் ஓரளவுக்கு கண்டறிய முடியும். இப்போது இங்கே பார்த்தால் சனி மகரமனையில் அமர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்தது குரு மீனமனையில் அமர்ந்திருக்கிறார். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை அடிப்படையாக தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வருடத்தை நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இன்றைய தினம் என்று பார்த்தீர்களானால் 2/9/2024 இந்த தேதியில் கிரக கோச்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் சனியினுடைய அமைப்பு கும்பத்திலும் குருவினுடைய நிலை ரிஷபத்திலும் இருக்கிறது. இந்த நிலை 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதே அமைப்பில் வரும். அப்படியானால் 2024 என்று பார்க்கும்போது 60 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று பார்த்தால் 1964. அந்த 1964 என்கிற போது அதே போல இந்த சனியும் குருவும் இப்போதைய கிரக கோச்சார நிலையிலே இருப்பார்கள். மீண்டும் ஒரு 60 ஆண்டுகள் பின்னோக்கி நாம் பார்த்தோமானால் அந்த அமைப்பு தான் இருக்கும். வேண்டுமானால் ஒரு ராசி கட்டத்தில் முன்பின்னாக இருப்பார்கள். அப்படி பார்த்தோமானால் இங்கே பாருங்கள், 2024 கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது, 1964 ஆண்டில் எப்படி இருக்கிறது, அதே போல் 60 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று பார்த்தால் 60 இருந்து பார்க்கும்போது 1904ஆம் வருடம் என்று பார்க்கும்போது இங்கே குருவும் சனியும் சற்று முன்பின்னாக ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார்கள். அப்போ இந்த நிலையில் எப்படி இந்த ஜாதகர் பிறந்திருக்க முடியும் என்று பார்த்தால் ஒரு வருடத்தை பின்னோக்கி நகர்த்தி பார்த்தால் அதனுடைய யதார்த்தமான நிலையை நாம் கண்டறிய முடியும். ஆக ஒரு ஜாதகர் 60 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் என்றால் இந்த சனியினுடைய நிலை குருவினுடைய நிலை வைத்து நாம் வருடத்தை கண்டறிய முடியும். அதேபோல இந்த அமைப்பில் நாம் பார்க்கும்போது இந்த யோசி பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், முக்கியமான துறைகளில் செயல்பட்டு பெயர் புகழ் பெற்றவர்களைத்தான் இந்த ஜாதகங்கள் கொடுக்கப்படும். அப்படி இந்த ஜாதகத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது ஓரளவு வருடத்தையும் நாளையும் மாதத்தையும் கண்டறிந்த பின்னர் இந்த தேதிக்கு ஆஸ்ட்ரோசாஃப்ட் என்ற ஆப்பில் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு சென்று நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் செய்துவிட்டு தோராயமாக இந்த தேதியை கணக்கீடு செய்து இப்போது அந்த தேதிக்கு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால் ஓரளவு 99% சரியாக வரும். அப்படி சரியாக வந்த பின்னர் தேதி உறுதியான பின்னர் நாம் இந்த தேதிக்கு பிறந்த பிரபலம் யார் என்பதை கூகுளுக்கு சென்று பான் குளோரியஸ் என்ற பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த பகுதியில் ஒவ்வொன்றாக கொடுக்கப்பட்டிருக்கும். நாடு முழுவதும் இந்திய நாட்டை சார்ந்த பிரபலங்கள், உலக நாடுகளில் இருந்த பிரபலங்கள், அவர்கள் எந்த துறையை சார்ந்தவர்கள் என்ற பிரிவுகளிலே அரசியல் தலைவர், கிரிக்கெட் வீரர், விஞ்ஞானிகள் என்று வரிசைப்படுத்தி கொடுத்திருப்பார்கள். அதுவும் ஒரு நாட்டை எடுத்து சொன்னால் இடம் வாரியாக அந்த பிரபலங்களெல்லாம் வரிசைப்படுத்தி இருப்பார்கள். அந்த பான் குளோரியஸ் பகுதியிலே நீங்கள் இந்த தேதியை, மாதத்தை, வருடத்தை குறிப்பிட்டு இந்த பிரபலம் யார் என்று அந்த துறையை சார்ந்தவர்களை குறிப்பிட்டு கேட்டீர்கள் என்றால் அதிலே உங்களுக்கு இவைகள் தெளிவாக காட்டிவிடும். இதிலே நாம் குறிப்பிடப்பட்ட தேதியில் பிறந்தவர்கள் யார் என்று பார்த்தோமானால் இந்த தேதிக்கு ஏகதேசம் இன்னார் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் இந்த மாற்றி யோசி அமைக்கப்பட்டது. இந்த வகையிலே பார்த்தோமானால் ஒரு பிரபலங்களை நாம் இன்னார் என்று தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போது நாம் உதாரணமாக கொடுத்த இந்த ஜாதகர் யார் என்று பார்த்தால் தோராயமாக ஆனி மாதத்தில் கடைசி நிலையிலே இந்த ஜாதகர் 29ஆம் தேதி என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனி 29 என்றால் ஜூலை மாதத்திலே 14, 15 இந்த தேதி வரலாம். 60 ஆண்டுகளுக்கு முன் பார்க்கும்போது இந்த அமைப்பு வருகிறது.
அதே சமயத்தில் அன்று இந்த நிலையில் சந்திரன் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது அமைப்பு வரவில்லை என்றால் ஒரு 30 ஆண்டுகளை தள்ளி பார்க்கலாம், அல்லது மீண்டும் ஒரு 60 ஆண்டுகளை தள்ளி பார்த்தால் சந்திரன் அதே தினத்தில் கொடுக்கப்பட்ட உதாரண ஜாதகத்தில் இருப்பது போல் அமைந்துவிட்டால், மற்ற கோள்களும் இதுபோல் அமைந்துவிட்டால் அந்த ஜாதகம் உறுதி என்று தெரிந்துவிடும். அப்படி பார்க்கும்போது 14 அல்லது 15 தேதியில் ஜூலை மாதத்தில் 1904 வருடம் என்ற நிலையிலே இந்த ஜாதகர் அமைந்திருக்கிறார் என்று நமக்கு தெரிய வரும். அப்படியானால் இவருடைய பெயர் என்ன என்று எப்படி நாம் கண்டறிவது? ஏற்கனவே சொன்னதைப் போல் கூகுள் சென்று பான் குளோரியஸில் நாம் தொலைவி பார்த்தால் அந்த நபர் யார் என்று, இந்தியாவைச் சேர்ந்த நபர் என்ற குழு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், இவர் ஒரு அரசியல்வாதி. இந்த குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீர்கள் என்றால் நாடு, அந்த நாட்டினுடைய முக்கியமான கொடுக்கப்பட்ட குழுவில் இருக்கக்கூடிய இடம், அதே போல் அது எந்த துறையை சார்ந்தவர் என்று இங்கே கொடுக்கப்பட்டதன்படி இவர் ஒரு அரசியல்வாதி என்று தெரிகிறது. அப்படியானால் அந்த தேதியில் இந்த இடத்தில் பிறந்த அரசியல்வாதி யார் என்று பார்த்தால் நமக்கு நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றி தியாகச் செம்மலாக விளங்கிய கர்ம வீரர் காமராஜர் அவருடைய ஜாதகம் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது என்று கூறி, இந்த அளவிலே நாம் ஒவ்வொருவரையும் பிரபலங்களை மாற்றி யோசியில் தெரிந்து கொள்ள நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்லலாம். ஏன் இது இப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்றால், டெக்னாலஜி இன்று வளர்ந்த ஒரு சூழலிலே இன்ஜினியரிங், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்வார்கள், காலச்சக்கரத்தை நாம் பின்னோக்கி நகர்த்தி பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த மாற்றி யோசியில் 150 ஆண்டு காலம் வரை இருக்கக்கூடிய பிறந்த அறிஞர்களையும் அற்புதமான தியாக செம்மல்களையும் அரசியல்வாதிகளையும் விஞ்ஞானம், விளையாட்டு போன்ற விஷயங்களிலே சிறப்பானவர்களுடைய ஜாதகங்கள் இன்னார் உடையது என்று தெரிந்து கொள்ளும்போது நாம் சூரியன், சந்திரன், சனி, குரு இவர்களுடைய நிலையை வைத்து நாளை கண்டுபிடிப்பது போல், பிறந்த தேதியை கண்டுபிடிப்பது போல், அந்த தேதியில் பிறந்த இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் போது ஒரு கொடுக்கப்பட்ட நமக்கு வாடிக்கையாளரிடம் தரப்படக்கூடிய ஜாதகம் சரியானதா என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறி, இது போன்ற பயிற்சிகளை பிரம்மரிஷி ஜோதிட மையம் அவ்வப்போது நடத்தி வருகிறது. நீங்களும் சேர்ந்து பயன்பெற முடியும் என்று கூறி, உங்களுடைய ஜோதிட அறிவி, ஜோதிட ஞானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு அரிய வாய்ப்பாக இது போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகின்றன என்று கூறி, இதிலே காணும் அலைபேசிகளை நீங்கள் தொடர்பு கொண்டால் வகுப்புகளிலே கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.